தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முயற்சிகள் பண்ணக்கூடியதாக இருக்குது, இல்லைனா அது ரொம்ப இலகுவாக இருக்குது, நிறைய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தருது. இதுக்கான காரணம் என்னங்க? பொதுவாக நம்மளுக்கு சிவன்னாலே ஸ்மசானத்தில், அதாவது மயானத்தில் இருக்கக்கூடியவர், அழிக்கக்கூடிய கடவுள். வட்டம், சதுரம், செவ்வகம், அருங்கோணம், நீள்கோணம், எந்த ஒரு வடிவத்தையாவது நீங்கள் சிவலிங்கத்துக்கு சொல்ல முடியுமா? அதுதான் சிவலிங்கத்துடைய தத்துவமே. இறைவன் சிவன் இந்த உருவத்தில் தான் இருப்பார் என்பதை யாராலும், எப்படின்னா நீங்கள் ஜோதி எரியுது இல்லையா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாமே ஜோதியா இறைவனை பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜோதியினுள் ஒரு கருப்பொருள் இருக்கு, அந்த கருப்பொருள் தான் இருள். அப்போ அந்த கருந்துவல் அப்படிங்கக்கூடியதும் கடவுள் துகள்ங்கிறதும் இந்த பிளாக் ஹோல்ங்கிறதும் இறைவனுடைய பெரும் படைப்பு, பெரும் தத்துவம். அப்போ எதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சோ அது என்ன ஆகும்? முருகனை ஏதோ ஒரு வழியில நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது முத்திரை? கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. கடவுள் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். தன்னால் என்னென்ன மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை தான் ஒரு சித்தரா, ஒரு மகானா, ஒரு படைப்பை இங்கே பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் வந்து இறங்கி வேலை செய்ய முடியாது. ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் இப்போ நாக்க மடக்கி மேலே அப்படி வச்சுட்டு வச்சுட்டு இந்த கண்கள் ரெண்டையும் மேலே பார்க்கணும் வச்சுட்டு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு தவத்திரு அருள்மிகு அடிகளார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் தொடர்பில். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே பேசும்போது நான் முதலாக இறுக்கமாக பிடித்த பெருமாற்றல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாமானிய ஒரு மனிதர் இப்போ நிறைய பேர் வந்து முருகரை வணங்குறாங்க, நிறைய அற்புதங்கள் அவங்களுக்கும் நடக்குது. முருகர் வந்து இப்போ சிவனுக்கு கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் முருகனை இலகுவாக வந்து பிடிக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணக்கூடியதாக இருக்குது, இல்லைனா அது ரொம்ப இலகுவாக இருக்குது, நிறைய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தருது. இதுக்கான காரணம் என்னங்க ஐயா? பொதுவாக நம்மளுக்கு சிவன்னாலே ஸ்மசானத்தில், அதாவது மயானத்தில் இருக்கக்கூடியவர், அழிக்கக்கூடிய கடவுள். அவர் வந்து சுடலை சாம்பலை உடம்புல பூசியிருப்பார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. பொதுவாகவே நமக்கு இயல்பு மயானம், சுடுகாடு, சாம்பல், அவர்கிட்ட போனால் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அறியாமலே நம்ம சில பதிவுகளை நமக்குள்ளே பதிய வச்சுருக்கோம். ஆனால் முருகனுடைய அதோமுகம்தான். சிவன் தான் முருகனாக பிறப்பெடுத்தவர். சிவன் பக்தர்களுக்காக, பக்தர்களின் அன்பிற்காக, ஏதாவது அவரால் என்ன முடியலையோ பக்தர்களை எளிமையாக அணுகுவதற்காக தான் முருகன்கக்கூடிய ஒரு படைப்பாகவே வந்தார் அவர். அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே, 6 முகம், 5 முகத்தை கடந்து 6வது முகம் முருகப்பெருமான். அவர் பார்த்திங்கன்னா குமரன், அழகன்னு எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஒரு குழந்தைய பார்க்கும்போது நீங்கள் அது பயம் வருமா? உங்களுக்கு வராது. அதனால தான் இன்ன வரைக்கும் முருகனை எல்லாரும் எப்படி பார்க்குறோம்? குழந்தையாக பார்க்குறோம். அப்போ முருகன்கும்போது குழந்தை. அப்போ குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சலாம், கண்டிக்கலாம், நீ என்ன வேணும்னு கேட்குறத செய்யலாம். அப்போ அந்த குழந்தையும் அந்த மழலை சிரிப்பில் நீங்கள் என்ன கேட்டாலும் எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஒரு குழந்தையை நேசிக்கிறீங்க, கையில் ஒரு பொம்மையை வச்சு விளையாடுது, அந்த குழந்தைக்கு பிடிச்சிச்சின்னா என்ன செய்யும்? எடுத்து கொடுத்துரும். அப்போ முருகன்கிறவர் அழகன். அவர் ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் எதை காட்டுறீங்களோ, எதை கொடுக்குறீங்களோ அதை திருப்பி பல மடங்கு கொடுப்பார் அந்த குழந்தை அப்படிங்கக்கூடிய முருகன்கிட்ட. அதனால தான் குழந்தை வேலப்பர் கீழே பார்த்தீங்கன்னா திரு ஆவினங்குடியில் முருகப்பெருமான் குழந்தையாகவே இருப்பார். அதனால் அந்த அழகனான முருகனிடம் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ கொடுப்பார். சிவபெருமான் அனாதி. அவர் அருரூபம் இல்லாதவர். ரூபமும் கிடையாது, அருரூபமும் கிடையாது. இன்னுமே சொல்ல போனோம்னா சிவலிங்கத்துக்கு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதாவது ஆண் பெண், அது தத்துவம் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னு வைங்களேன், வட்டம், சதுரம், செவ்வகம், அருங்கோணம், நீள்கோணம், எந்த ஒரு வடிவத்தையாவது நீங்கள் சிவலிங்கத்துக்கு சொல்ல முடியுமா? அதுதான் சிவலிங்கத்துடைய தத்துவமே. இறைவன் சிவன் இந்த உருவத்தில் தான் இருப்பார் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. சிவலிங்க உருவத்தையும் பிளாக் ஹோலையும் வந்து ஒப்பிடுறாங்களே. அதாவது பிளாக் ஹோல் சிவலிங்கத்தோட கிடையாது. இதை நீங்கள் கேட்டது நல்ல விஷயம்.
நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜோதியாக பார்க்குறீங்க. இங்கே 5 தொழில் இருக்குது. என்னென்னா காத்தல், அழித்தல், படைத்தல், மறைத்தல், அருள்தல்னு. இது 4 தொழிலை நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு உயிரை படைக்கிறதா இருக்கட்டும், காக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அருள்தலாக இருக்கட்டும், எல்லாமே செஞ்சிடலாம். ஆனால் மறைத்தல்னு ஒரு இருக்கு இல்லையா, அந்த மறைத்தலில் தான் இறைவன் இருக்கிறார். எப்படின்னா, நீங்கள் ஜோதி எரியுது இல்லையா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாமே ஜோதியாக இறைவனை பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜோதியினுள் ஒரு கருப்பொருள் இருக்குது. அந்த கருப்பொருள் தான் இருள். அதை யாருமே யோசிச்சதே கிடையாது. அந்த அருட்பெருஞ்சோதியான இறைவன் அந்த ஜோதியினுள் மறைந்து இருக்கிறார். அந்த மறைந்த பொருள் தான் கருப்பொருள். அந்த கருப்பொருள் எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்காக இருக்கிறது தான் அந்த பிளாக் ஹோல். அப்போ அந்த கருந்துகள் அப்படிங்கக்கூடியதும் கடவுள் துகள்ங்கிறதும் இந்த பிளாக் ஹோல்ங்கிறதும் இறைவனுடைய பெரும் படைப்பு, பெரும் தத்துவம். அப்போ எதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சோ அது என்ன ஆகும்? போயிடும். அப்போ அந்த கருந்துகள்லேருந்து தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படைப்புங்கிற ஒரு ஆற்றலுங்கிற வெளிச்சம்ங்கிறது கிடைக்குது. அந்த வெளிச்சத்துக்கு கீழே என்ன இருக்குது? மறைந்து இருக்கக்கூடிய இறைவன். அப்போ அந்த சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா இங்கு எவன், அதான் அழித்தல்னு சொன்னீங்க இல்லையா, யாருக்கு இங்கே டைம் முடியுதோ அவர் என்ன செய்வார்? தன்னோட இழுத்துக்குவார். அதனால் சிவன்னாலே அழித்தல்ங்கிறதுனால பயப்படுறாங்களே தவிர உண்மையை சொல்லப்போனால் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறல்ல, இருவரும் ஒருவர் தான். நிச்சயமாக. அதாவது நம்ம ஆறுமுக சிவன் அப்படின்னு சொல்லி சில பாடல்களை கூட நம்ம கேட்டிருக்கிறோம். சிவனையும் முருகரையும் பல இடங்கள்ல சித்தர்களே நிறைய பேர் முருகப்பெருமானை நோக்கி தவம் புரிந்து தானே ஞானம் அடைஞ்சாங்க. வாழைங்கக்கூடிய குமரியை நினைத்து தானே அருள் புரிஞ்சாங்க. அப்ப சிவனும் சக்தியும் முருகன் எல்லாமே ஒருமித்த சக்தி தான். நிச்சயமாங்க. ஞானம், வீரம், அறிவுங்கும்போது முப்பெரும் சக்திகள் இந்த 3 பேரும். இந்த குண்டலினி சக்தி பற்றி பேசுகிறப்போ 3 கடவுள்களை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. குறிப்பாக முதலாவது விநாயக பெருமான், அடுத்தது பாலாம்பிகா என்று சொல்லப்படுகிற வாலை தாய், மூன்றாவது முருகப்பெருமான். இந்த 3 கடவுள்களுக்கும் அதுக்கும் இன்னும் அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் முன்ன சொன்னேன் இல்லையா, 3 சக்கரங்கள் உணர்வு சார்ந்தது, 3 சக்கரங்கள் உணர்வு சார்ந்தது, 1 ஞானம் சார்ந்தது. உடல் சார்ந்ததுங்கும் போது பார்த்தீங்கன்னா மூலாதாரம் விநாயக பெருமான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்வு சார்ந்த சக்கரம் முருகப்பெருமான், ஞானம் அதாவது உணர்வு. அடுத்தது பெரும் ஞானங்கக்கூடியது வாழை. இந்த உலகம்ங்கிறது எதை நோக்கி? ஒரு உயிர் இங்கே ஜனிக்கணும்னா என்ன நடக்கணும் சொல்லுங்கள்? இணைவு நடக்கணும். அந்த இணைவுக்கு அப்புறம் ஒரு தாய் தான், ஒரு பெண்மை தான் இங்கு ஒரு உயிரை கொடுக்க முடியும். அதாவது உடல் கொடுத்தால் தாய், உயிர் கொடுத்தார் தந்தை. அப்போ தந்தையுடைய உயிரும் தாயுடைய உடலும் சங்கமித்து தான் இங்கு முழு உயிராக வருது. அப்போ இங்கு இந்த தாய்மைங்கிறது ஒரு உயிரை படைக்கும் பேராற்றல். அந்த தாய்மைங்கக்கூடிய பேராற்றல் தான் இந்த பிரபஞ்சமே. அப்போ இந்த பிரபஞ்சம் ஆனா பெண்ணான்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம்ங்கிறது பெண்மை. ஏன்னா படைக்கக்கூடிய அனைத்துமே பெண்மை தான். அப்பேற்பட்ட பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தான் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? நதிகளாக இருக்கட்டும், பூமிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெண்களுடைய பெயர்களை கொடுத்தார்கள். அப்போ அந்த சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு தாயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ சித்தர்களின் தாய், எல்லா நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களின் தாய் யாருன்னா வாழை. அப்போ அந்த சின்ன பெண்ணாக அந்த வாழை தாயை தான் சித்தர்கள் வழிபாடு பண்ணாங்க. சிவபெருமானும் முருகப்பெருமானே வழிபாடு பண்ணாங்க. அப்போ பேராற்றல், பேரறிவு, பெருஞானத்தின் ஒரு தத்துவம் யாருன்னா அந்த வாழை குமரி தாய். நிச்சயமாங்க ஐயா. குறிப்பாக நம்ம இந்த கோமாதா பசுவினுடைய உடல்ல எல்லாம் தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறது போது என்னுடைய புரிதல் படி அப்படின்னா எங்களுடைய உடலுக்குள்ள தான் அந்த கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. உண்மையாகவே முருகன் அல்லது சிவன் உடலில் எந்த பகுதியில் இருக்காங்க? அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா உங்களுடைய நெற்றி புருவ மத்தியங்கக்கூடிய ஆக்ஞால தான் முருகப்பெருமான் இருக்கார். அதனால தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து முருகப்பெருமான் வந்ததாக சொல்லுவாங்க. ஏன்னா ஞானத்தின் பேரொளி அவர். அப்பாவுக்கே பாடம் புகட்டியவர் அவர். புராணங்களில் படிச்சிருப்பீங்க. அப்பாவுக்கே பாடம் புகட்டியவர் முருகப்பெருமான். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஞானியாக இருக்கணும். அப்போ அவர் எங்கே இருக்காருன்னா நம்மளுடைய புருவ மத்தியங்கக்கூடிய இந்த நெற்றி புருவ மத்தியில் தான் ஆக்ஞால தான் முருகப்பெருமான் இருக்கார். அதனால தான் தியானம் பண்ணுறவங்க எல்லாமே சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 கருவிலைகளையும் புருவ மத்தியை பார்த்தா மாதிரி தியானம் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தியானத்தின் உச்சபட்ச நிலைங்கக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரம் 3வது கண் ஓப்பன் ஆகிந்து இறை அப்படிங்கக்கூடிய பேரொளியை தன்னுள் தரிசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பேரொளி தான் முருகப்பெருமான்.
நிச்சயமாங்க ஐயா. இப்போ முருகனை வந்து குறைந்தபட்சம் கனவுல கூட கண்டறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் வந்து ஆசைப்படுவாங்க. முருகனை ஏதோ ஒரு வழியில நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது முத்திரைகள் கள்ளம் ஏதாவது இருக்கா? கபடம் இல்லாத அன்பு. கடவுள் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். இருக்கு, சில பயிற்சிகள் இருக்கு. எளிமையாக வந்து பயிற்சி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இம்காரம்ங்கக்கூடிய மகார பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் நிறைய பேருக்கு சூட்சமமாக இறை தரிசனம் கிடச்சிருக்கு. என்ன அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுக்தி, அதாவது இந்த கழுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் விசுக்தின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலேருந்து இம் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தத்தை நீங்கள் எழுப்பணும். எப்படிங்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்தத்திலையும் சரி, ஏன்னா அகாரம் உகாரம் மகாரம் இதுதான் பிரணவம். அப்போ அந்த அகாரம் உகாரம் மகாரத்தில் அந்த மகாரத்தை தான் இம்காரம்னு சொல்கிறேன். ஏன் மான்னு சொல்லக்கூடாதுன்னா, மாங்கும்போது சப்தம் என்ன செய்யும், உள்ளே போகும். இம் அப்படிங்கும்போது தான் சப்தம் வெளியே வரும். அப்போ அந்த இம்ங்கக்கூடிய சப்தம் வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த 72,000 நாடி நரம்புகளும் அதிரும். அப்போ நான் சொன்னது போல் அந்த சகசிராரங்கக்கூடிய இடத்துல அந்த அதிர்வலைகள் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் அதுதான் கைலாயம்னு. அப்போ இந்த பிருவ மத்தியங்கக்கூடிய இந்த ஆக்ஞாவை கவனத்தை செலுத்தி இந்த நாக்கை உள்நாக்கு, அதாவது லம்பிகா அப்படின்னு சொல்லுவாங்க, நாக்குடைய நுனி என்ன செய்யணும், மடித்து மேல் நாக்கில் வைக்கணும். வச்சுட்டு இம் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தம் நான் வேணால் செஞ்சு காட்டுறேன் அதை ஒரு முறை. அதாவது ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். அப்போ நம்ம உடல் அப்படிங்கும்போது சமப்படுத்துறது எதுனா, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த நெருப்பையும் காற்றையும் நம்ம சமப்படுத்தும் போது நம்ம என்ன அதிர்வலைகள் என்ன செய்யும், சமமாக இருக்கும். அதனால தான் முத்திரைகள். நம்ம பஞ்சபூதத்தை நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தும் போது தான் என்ன அதிர்வலைகள் மாறுபடாது, உடலில் இருக்கக்கூடிய பலம் கைகூடுங்கிறதுக்காக முத்திரைகள். அப்போ ஞான முத்திரைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி ஆதி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இந்த மாதிரி முத்திரைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஞான முத்திரை பயன்படுத்துகிறோம். பொதுவாக தியானம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, உடம்பை ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிறாங்க. அந்த இறுக்கம் இருக்கக்கூடாது. உடலை மறக்கும் போது தான் மனம் கடக்கும். நீங்கள் உடல்லையே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மனம் என்ன செய்யும், கடக்காது. மனதை யாராலையும் வெல்ல முடியாது, கடந்து தான் செல்ல முடியும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த உடலை கவனிக்கிறதுலேருந்து விடுபடணும். விடுபட்டுட்டு ஞான முத்திரை அப்படிங்கக்கூடிய அந்த ஜின் முத்திரையை கையில் வச்சுட்டு நீங்கள் உங்களால் முடியலைன்னா சேரில் உட்காரலாம். ஆனால் வெறும் தரையில் கால் படாமல் பார்த்துக்கணும். கீழே ஏதாவது விரிப்பு போட்டோ ஒரு மரப்பலகையிலேயே உட்காந்து, ஏன்னா வயதானவர்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, என்னால் கீழே உட்கார முடியாதுங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு, அவங்க உட்காரலாம். ஏன்னா உடம்பை காட்டிலும் ஞானத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அப்போ உக்காந்துட்டு இந்த இடத்துலேருந்து சப்தம், இப்போ நாக்கை மடக்கி மேலே அப்படி வச்சுட்டு வச்சுட்டு இந்த கண்கள் ரெண்டையும் மேலே பார்க்கணும். வச்சுட்டு விருப்பம் இருக்கிறவங்க திறந்து வைக்கலாம், இல்லாட்டி கண்களை மூடி கூட பிருவ மத்தியில் கவனத்தை செலுத்திக்கலாம். அப்படிங்கக்கூடிய ஒரு சப்தம். மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை நிறுத்தி, எங்கன்னா விசுக்தியில் நிறுத்தி இம்ங்கக்கூடிய சப்தத்தை வெளியிடும் போது மெதுவாக வெளியிடணும். இதுபோல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ இல்லாட்டி முருகப்பெருமான இந்த பிருவ மத்தியில் நினச்சி இந்த சப்தத்தை எழுப்ப சொல்லுங்கள். கண்டிப்பாக எளிமையாக முருகனுடைய தரிசனம் எல்லாருக்குமே கிடைக்கும். முருகன் இல்லை, நீங்கள் யாரை நினச்சி இந்த பயிற்சி செய்கிறீங்களோ அவர்களுடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பேற்பட்ட சித்தர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். அப்போ அந்த சித்தர்களுடைய வழிபாடு பண்ணும்போது தன்னை நோக்கி வருபவனுடைய குறைகளை நீக்கக்கூடியது இந்த கலியுகத்தில் சித்தர்களுக்கு ரொம்ப இலகுவாக முடியும். அதனால் இறைவன் வேறு சித்தர்கள் வேறு இல்லை. இந்த இறைவன் தன்னால் என்னென்ன மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை தான் ஒரு சித்தரா ஒரு மகானா ஒரு படைப்பை இங்கே பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் வந்து இறங்கி வேலை செய்ய முடியாது. ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் என்னை திட்டான், எய்த்த வீட்டுக்காரன் தண்ணி என் வீட்டுக்கு வந்துருச்சு, என் வீட்டில் காய வச்ச துணி அவன் வீட்டில் போய் விழுந்துருச்சு, அவனை தண்டிக்கணும், இவனை தண்டிக்கணும், அவனை கொல்லணும், இவனை கொல்லணும், 2 வீடு வாங்கணும், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வள்ளல் பெருமானும் மகான்களும் என்ன செய்தாங்க, இந்த சிறு தெய்வ வழிபாடுகளே பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று கடவுளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒன்றே ஒன்று கேட்டிங்கன்னா எல்லாமே கிடச்சிடும், அது யாருக்குமே தெரியறதில்ல. நிம்மதி. எனக்கு நிம்மதியை கூட இறைவானா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும்.
அந்த ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா கடவுள் நிம்மதியை கொடுத்துருவாரு, வாழ்க்கையில் துன்பம்ங்கிறதே இருக்காது. அதை விட்டுட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஒவ்வொன்றை கேட்கும்போது நம்ம குழம்புறோமா இல்லை கடவுளை குழப்புறோமான்னு தெரியாது. அப்போ மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் துன்பப்படும் போது, துயரப்படும் போது இந்த பிரபஞ்சத்தால், இறைவனால், இயற்கையால் இங்கு ஒரு மகான்கள் பிறப்பெடுப்பாங்க. அப்போ அவங்க வேறு இவங்க வேறு இல்லை. அவர்கள் கரு, இவர்கள் உரு. அந்த கருவானது இங்கே உருவமாக வெளிப்படுகிறது. அவர்களுடைய வேலைகள் அப்படிங்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கர்ம வினைகள், ஊழ்வினை பயன், அவர்களுடைய குறைகளை தீர்த்து விட்டு அந்த இடத்துலேருந்து விடுபட்டு போகிறது தான் சித்தர்களுடைய வேலை. அப்போ நீங்கள் சித்தர்களை வழிபாடு செய்தாலும் அவர் அந்த கருவை வழிபட்டதுக்கு தான் சமம். அப்போ உங்கள் பையனை நீங்கள் சொல்கிறீங்க, மதித்து பேசுகிறீங்கன்னா அது அப்பாவுக்கு கிடைக்கிற மரியாதை தானே. தான் பிள்ளைய தான் முன்னாடியே திட்டும் போதும் புகழும் போதும் தாய் தந்தைக்கு தானே சமர்ப்பணம். அப்போ சித்தர்கள் வழிபாடுங்கிறது நமக்காக இந்த பிரபஞ்சத்தாலும் இறைவனாலும் கொடுக்கப்பட்ட மகான்களும் சித்தர்களும் எண்ணற்றவர் இருக்காங்க. அவர்களை வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய தேவைகள் வெகு விரைவாக நமக்கு கிடைக்கும். நிச்சயமாங்க ஐயா. இப்போ நம்ம சித்தர்களோட ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பயணப்படைக்குள்ள பலருக்கும் இந்த கேள்வி இருக்கும். என்னன்னா ஒரு சித்தருக்கு ஒரு 3 ஜீவ சமாதிகள், இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல இந்த மாதிரியான சமாதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். உடல் அப்படிங்கிறது ஒன்று தானே, அது எப்படி 3 இடம் 4 இடத்துல ஒரு சித்தர்களுக்கு ஜீவ சமாதி இருக்க முடியும்? பொதுவாக இன்னும் இதை ஆழமாக பேசணும் அப்படின்னா, சித்தர்கள் சமாதி நிலை அடையிறதே பார்த்திங்கன்னா உடலையும் உயிரையும் சமப்படுத்துறதுக்கு தான். அப்போ இந்த உயிருங்கிறது இந்த உடலுங்கிறதும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற அளவு கதிர்கள், அதாவது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்ஸை வெளியிடும். இப்போ ஒரு செல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செல்லுலேருந்து, அதான் சொல்லுவாங்களா அணுவிலும் அணுவாய் அப்படிங்கிற மாதிரி, நம்ம உடம்பில் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செல்களுமே உயிரோடு இருக்கும். அப்போ சமாதி அடைந்த சித்தர்களுடைய செல்கள்லேருந்து லட்சம் செல்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு கிடக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு செல்களும் யாரெல்லாம் நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்களோ அவர்கள்ட்ட அந்த ஒரு செல்லே அந்த சித்தர் சுரூபமாக போய் நிற்கும். அப்போ அந்த சித்தர்களை நினைத்து நீங்கள் ஒரு பிடி மண்ணோ சாம்பலோ எடுத்து வைத்து அந்த இடத்துல நீங்கள் அந்த வழிபாடு செய்தாலும் நடக்கும். நீங்கள் இன்னும் நான் சொல்ல போனோம்னா இது சில பேருக்கு வருத்தத்தை கூட ஏற்படுத்தலாம். அவர்கள் இறைவனோடு இயற்கையோடு இரண்டரை கலந்தவர்கள். அவர்களை ஒரு இடத்துல சமாதின்லாம் நீங்கள் வச்சு அடக்க முடியாது. அது நிறைய பேர் அந்த தவறை பண்ணுறாங்க. அது சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும், பல பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமானவர்கள். காற்றில் நடக்கக்கூடிய, நீரில் நடக்கக்கூடிய எவ்வளோ அற்புதமான விஷயங்களை செய்த சித்தர்கள் உங்களையும் என்னையும் மாதிரி போய் சமாதியில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? இருக்க போகிறதில்ல. காற்றுலேயும் இந்த பஞ்சபூதத்திலையும் கலந்துருவாங்க. அப்போ பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, நீங்கள் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு தான் சொல்லுங்க, 3000 வருடம் 5000 வருடத்திற்கு முன்னாடி சமாதி நிலை அடைந்தவர்களை நீங்கள் இங்கே தான் வச்சுருக்காங்க அங்கே தான் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏனால் இந்த உடலை இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் வைக்க மாட்டார்கள். அவர்கள் காற்றோடு காற்றாக கலந்து தான் போவாங்களே தவிர, ஆனால் அவர்களுடைய ஆற்றல்கள் அங்கே இருக்கும். சொல்லுவாங்களே மீடியம்னு. நீங்கள் இருந்த இடத்துல கொஞ்ச நேரம் உங்களுடைய ஆற்றல் அந்த இடத்துல இருக்கும். அதுபோல் அந்த சித்தர்கள் இருந்த இடம், தியானம் செய்த இடம், யோக பயிற்சி செய்த இடங்கள்லாம் அந்த சித்தர்களுடைய சமாதிகளாக பல இடங்களில் வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு மகத்துவமும் இருக்குது, சக்தியும் இருக்குது. ஆனால் சித்தர்கள் எல்லோரையும் போல இங்கு சமாதியாக மாட்டார்கள். எல்லோரும் இங்கு இந்த அருட்பெருஞ்சோதியோடு கலந்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு போனவங்கள நீங்கள் எப்படி பூமிக்குள்ளே சமாதி வச்சு கும்பிட்றதா சொல்ல முடியும்? நிச்சயமாங்க. இப்போ தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.